ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல போறேன்னா சிம்பிள் இதுதான். அதாவது நம்ம பேசிக் ஸ்டெப்ஸ் தான் நான் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் இது வந்து பிரைமேட் பிக்சர்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ இப்போ நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இதில் அண்டு உங்களுக்கு ஐ மீன் எப்படி வந்து பழைய இதுக்கு திருப்பியும் சப்போஸ் நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பீங்க. புதுசா ஏதாவது பண்ணும்போது அது கொஞ்சம் சொதப்பி இருக்கும். ஸோ எனக்கு இது வேணாம், பழைய இதுக்கே போணும் அப்படின்னா, இது பேசிக் ஸ்டெப் தான் நான் சொல்லப் போறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும் கண்ட்ரோல் இசட், அன்டு இது ஐ மீன் ப்ரீவியஸா என்ன பண்ணமோ அது இப்போ வரும். ஸோ அன்டு ரீடுன்றது என்னன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா, அன்டு இந்த மாதிரி இதுல இருக்கும். அன்டு ஆப்ஷன் இதுல இருக்கும். ஸோ இப்போ நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த போர்ஷன் ஏதாவது இப்போ நான் கட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க, டெல் பண்ணிட்டேன். அப்புறம் இங்க ஏதாவது பண்ணிட்டேன், டெல் பண்ணிட்டேன். அப்புறம் இப்போ பெயிண்ட்ல ஏதாவது வச்சு கிறுக்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் லேயர் போட்டுக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். ஸோ இப்போ நான் ஏதாவது கிறுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரிலாம் பண்றேன். கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் உங்களுக்கு அன்டு ஆகும். ஸோ உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஷார்ட்கட் ஆல்ட் கண்ட்ரோல் இசட்ன்ற ஒரு ஷார்ட்கட். திருப்பி நீங்க நிறைய இது பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் பேக்வேர்டு போகலாம். அதோட இன்னொன்று, நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய ஒவ்வொரு இதுவும் நீங்க ஹிஸ்ட்ரியில பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ரொம்ப பழைய இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க விண்டோல கிளிக் பண்ணீங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா என்ன எவ்வளோ நீங்க என்னென்ன ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் வந்து இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். நீங்க அதனால எந்த ஸ்டேட்ல வேணாலும் நீங்க போயிட்டு அதை நீங்க இது பண்ணிக்கலாம். பாருங்க நான் என்னென்ன பண்ணணும் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கீங்க. ஸோ நீங்க எல்லாத்தையுமே நீங்க இந்த ஹிஸ்ட்ரின்ற ஆப்ஷன் மூலமா இது பண்ணிக்கலாம். இந்த இந்த ஐகான் இருக்கும், ஹிஸ்ட்ரி ஆப்ஷன்ஸோட ஐகான் இருக்கும். இன்கேஸ் இது இல்லை அப்படின்னா இது எனேபிள் பண்றதுக்கு விண்டோல போங்க, அதுல ஹிஸ்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இங்க தெரியும். ஸோ இதுதான் இது ரொம்ப சிம்பிள் விஷயம். ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எடுத்தேன். ஓகேங்க, ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல முக்கியமான விஷயத்தோட சந்திக்கிறேன். நன்றி. தயவுசெய்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.